ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு நட்சத்திரத்திற்கான ஒரு கோவிலை இன்று பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாள் இவர்களுக்கு சில செலவுகளும் அதிகமாக இருக்கும். இன்று தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதனால் பைரவருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது 7.5 சனியினால் பாதிப்பு உண்டு. அதே போல இன்று சந்திராஷ்டமத்திற்கும் இது நல்ல பரிகாரமாக அமையும். ரிஷபராசினியர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். மாலை நேரம் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரன் இன்று உங்களுக்கு குபேர யோகத்தை கொடுப்பார். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மையை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரனினால் வியாபாரம் தொழில் ஆகிய விஷயங்களில் நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் தன லாபங்களும் நிறைந்திருக்கும். தனகாரகன் ஆகிய சந்திரன் 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பது இன்று நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு அலுவலக விஷயத்தில் பல வருடங்களாக தங்கியிருந்த அலுவலக வேலைகள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது சற்று மனதில் சில குழப்பங்களை கொடுக்கலாம். இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. நீண்ட காலமாக 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சார்ந்த விஷயங்களில் இன்று நல்ல முடிவுகளை எடுப்பதும் சிறப்பு. சிம்மராசி அன்பர்கள், ராசிநாதன் சூரியன் ராகுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் சற்று கணவன் மனைவி விவகாரத்தில் குழப்பங்களை கொடுக்கும். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இன்று கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். கன்னிராசி நேயர்களுக்கு மனசோர்வு இல்லை. ராசிநாதன் புதன் சூரியன் மற்றும் ராகுவுடன் இருப்பதனால் ஒற்றை தலைவலி மைக்ரேன் இதில் போன்ற விவகாரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சோர்வு தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும். புதிய நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். இன்று பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று ராசியில் சந்திரன் இருப்பது சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கும். இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சில மன குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சில மன குழப்பங்கள் வரலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அலைச்சல்களை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவுகளை ஒத்திவைக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினால் சில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம். இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் கேது பகவான் இருப்பது ஒரு சில அலுவலக விஷயங்களுக்கு இன்று பெரியவர்கள் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு மன நிறைவான சில பதில்கள் வரலாம். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மகர ராசி நேயர்கள், இன்று பிள்ளைகளால் மன நிறைவான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் பாராட்டுதல்களை பெறலாம். மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மன கசப்புகள் விலகும். குடும்பக்காரகன் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது இன்று தாயார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று
பல நாட்களாக இருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும். சற்று மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் அது தீரலாம். புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமியான இன்று நீங்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாக்கியத்தில் அமைந்திருப்பது நன்மையை தரும். புதிய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் அடையலாம். மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று தன லாபத்தை கொடுப்பார். தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதனால் இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் மகாவிஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனையும் வணங்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் என்ன? கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தஞ்சை மாவட்டத்தில் பசுபதி கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த பசுபதி கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், பெருந்தேவி தாயார், இந்த ஆலயத்தில் இவங்க கேட்டை நட்சத்திரத்துக்கன்று சென்று பெருமாளை தரிசனம் செய்தால் இவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும், நட்சத்திர தோஷமும் விலகும். இந்த இடம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய நம்பிகள் இந்த இடத்துலதான் தன்னுடைய கண் பார்வை இல்லாத காலத்தில், தன்னுடைய மகள் அத்துழாயுடன் தங்கியிருந்த காலத்தில் வரதராஜ பெருமாள் இவருக்கு காட்சி கொடுத்தார். ராமானுஜருக்காக வந்த கூரத்தாழ்வாரும் தன்னுடைய கண்களை இழந்த இடம் இதுதான். அதனால பெருமாள் இவருக்கு இங்க காட்சி கொடுத்தது. வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெரிய நம்பிக்கை இத்திருத்தலத்தில் அவர்கள் காட்சி கொடுத்தார்கள். அதனால கண் சம்பந்தப்பட்டவர்கள் பிரச்சனை இருக்கிறவங்களும் கூரத்தாழ்வாருக்கு இங்க பிரத்யேகமாக விளக்கேத்துறாங்க. அந்த விளக்கு மருதாணி இலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி, இதை விட்டு அங்கே அந்த எண்ணெய் கிடைக்கிறது. இதுல கண் பிரச்சனை இருக்கிறவங்களும் கூரத்தாழ்வாருக்கு இங்க வேண்டிக்கிறாங்க. கேட்டை நட்சத்திரம் மார்கழி மாசம் கேட்டை இங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். பெரிய நம்பிகளுக்கு நீங்க மாதாந்திர வரக்கூடிய கேட்டையிலேயும் இங்க சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தினால் அவங்களுக்கு அந்த நட்சத்திர தோஷம் விலகும் அப்படிங்கிறது இந்த ஜனங்களினுடைய ஒரு நம்பிக்கை இந்த கோவிலுக்கு. ஸோ கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பசுபதி கோவில் அப்படிங்கிற ஊர்ல தஞ்சை மாவட்டத்துல வரதராஜ பெருமாள் கோவில் நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகளும் ரொம்ப விசேஷமாக இங்க கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயத்துல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. அது மாதிரி செவ்வாய்க்கிழமையில கேட்டை நட்சத்திரம் சேர்ந்து வரும் பொழுது இந்த பசுபதி கோவில் அப்படிங்கிற ஊர்ல வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. மறக்காம கூரத்தாழ்வாருக்கு அன்றைய நாள்ல கரிசலாங்கண்ணி, மருதாணி இலை, செம்பருத்தி இது சேர்ந்த எண்ணெயில தீபம் ஏற்றினால் எப்பேற்பட்ட கண் பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரும் அப்படிங்கிறதா இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. இளைஞர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.